ஹை ப்ரோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம புது அப்டேட்டுக்குள்ளே இறங்கியிருக்கோம். அதில் வந்து ஸ்பியரும் நாட்லெஸ்ஸும் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே இறங்கியிருக்கேன். வாங்க போய் வுட்டு மைண்ட் பண்ணிட்டு ஸ்பியரை செய்வோம். ஓகே, இப்போ இங்கே மரம் வந்தா இருக்குது. என்கிட்ட ஒரு லாக் மைண்ட் பண்ணி அதை எங்கே போச்சுன்னு தெரில. மைண்ட் பண்ணிட்டு அதை வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரோ ஒன்றுமே கிடைக்கல வில்லேஜில். அதான் மன கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு அயன் கூட கிடைக்கல. ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் போடு. அந்த இருக்க பாருங்க, வுட்டன் ஸ்பியர். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டோன் ஸ்பியரை மாறிடுவோம் டேரெக்டாக. மற்ற கொஞ்சம் ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருக்கிற கோல்லாம் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறிட்டேன். ஓகே மேலே ஏறியாச்சு. எடுத்த உடனே ஸ்பியர் செய்ய போகிறதில்ல, ஸ்வாடு தான் செய்ய போகிறோம். ஓகே, ஒரு ஸ்வாடு, ஒரு வேக்ஸு, ஒரு ஸ்பியர், அவ்வளோதான் ப்ரோ. புது அப்டேட் ப்ரோ, தரமாக இருக்குது ப்ரோ. ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் கற்றுக்க போகிறேன். ஓகே, இது நமக்குன்னா சார்ஜ் அட்டாக்குது. இது வந்து இந்த அட்டாக்கு சாதா அட்டாக். ஓகே ப்ரோ, அங்கே அந்த ஆடுகிட்ட டெஸ்ட் பண்ணி போகும். ஆடு பிளாக் ஷீப். இவன் வந்து நடுவில் அடி வாங்கியிருக்கான் பைத்தியக்காரை. அடியாய் அதான் ப்ரோ செத்துக்கிட்டான். அது கொஞ்சம் ஹேபிள் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹேபிள்லாம் மீன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த வில்லேஜில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை இந்த வில்லேஜில். ஒன்றுமே இல்லை. எதுக்கு இந்த வில்லேஜ் வச்சுருக்கீங்க ப்ரோ? ஆஹா, அயன். அவ்வளோதான், அயன் ஸ்பியர் தான். நிறைய அயன் கிடச்சா நல்லாயிருக்குமே. 2 அயன். நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பண்ணி விட்றாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீடு எங்கே கட்டலாம்னு யோசிக்குது. வீடெலாம் கட்ட மாட்டேன் இப்போதைக்கு ஒரு அயன் ஸ்பியர் செஞ்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் வந்து நாட்லெஸ்ஸை பிடிச்சிருவோம். பிடிச்சி தண்ணிக்குள்ளே வீடு கட்டுவோம். ஓகே, ஆடு ஓடிக்கிட்டே இருந்தேன். தண்ணி தரமாக தெரிஞ்சு சன்னா சூப்பராக செட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நானும் ஓடி போய் இங்கிட்ட பார்த்தா ஸ்டோனாக இருந்துச்சு. சரியாச்சும் அயன் கிடைக்கும். ஓகே, இங்கிட்ட கொஞ்சம் பிளைன்ஸாக இருந்துச்சு. இங்கிட்ட வந்து ஐஸாக தான் இருக்குது. அதனால் இந்த சைடு வந்துடும். எங்கே வீடு கட்டினா இன்னொரு வில்லேஜ் கிடச்சா கூட. ஓகே, இந்த தூங்க முடியல. ஏய் சன்னு, சீக்கிரம் உள்ளே போலே. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஓகே, இப்போதைக்கு இந்த அயனை மட்டும் உருக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபர்னஸே செய்யலை. சூப்பர். ஓகே, இப்போ ஃபர்னஸ் செய்யணும். ஓகே, ஃபர்னஸ் செஞ்சாச்சு. இருக்கப்போடு அயன் அடுத்த கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு அயன்லாம் இருக்கதாக காட்ட மாட்டேன். அப்படியே எக்ஸ்ப்ளோரேஷன் போயிடுவேன். கவலைப்படாதீங்க. அது அப்படியே ஸ்டோன் நடந்து போயிருந்தேன் ப்ரோ. என்னடா அங்கே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. கடந்து வந்துட்டானோ. இங்கே போய் பார்ப்போம். வேறு வில்லேஜர் பங்காளியெல்லாம் அங்காலே சுற்றி முற்றும் ஒன்றுமே இல்லை. பங்காளியெல்லாம் இங்கேயே பங்காளி. ரொம்ப தூரம் சொல்ல மாட்டேங்கிறான். நல்லா ஒரு ஆளாக கூட மடிக்கலாமே. ஓகே, அங்கே இருக்கிற கேரக்டரையாச்சும் மெயின் பண்ணிக்குவோம். ஓகே, மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை குதிக்கிறேன். அப்போ இதில் ஏறப்பட்ட நான் கஷ்டம் இருக்கே, எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்பாடி மண்டே தெரியுதா? இங்கே ஏன்டா இருக்காங்க? ஏறா கைப்புள்ள. அவ்வளோதான் ப்ரோ. அவனை மட்டும் கீழே விட்டு வந்திருக்கேன். பாவம் அல்லவா? அவன் மட்டும் தனியாக கீழே இருக்கான். சிங்கிள் பசங்க போலவே. ஓகே,
டபுள் டோர் இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். பொட்டேட்டோ பிரெட்டு பிச்சைக்கார பசங்க தான் இருக்காங்க. இந்த சைடு போவோம். கீழே வீடு இருக்குது. அப்போ இறங்கிற வழி தான். இங்கிட்டு வீடு கட்டலாம் ப்ரோ, தரமாக இருக்கும் ப்ரோ. இங்கே செட்டில் ஆயிடுவேன், வீடெல்லாம் கட்ட மாட்டேன். ஓகே, இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது, அதையும் மைண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, அங்கடா இன்னொரு அயனும் காணோம். ஓகே, பூச்சி வேறு எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன, ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அங்கே செட்டில் ஆயிடுவோம் ப்ரோ. இவ்வளோ மங்கி அங்கிட்டு எழுந்திரிச்சு அப்படி போய் இப்படி போய் எப்படியோ மேலே வந்தேன் பாருங்க. ஓகே ப்ரோ, இங்கே தான் வீடுன்னு கிடையாது, சும்மா இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவேன். ஓகே, இந்த சார்ஜ் ஸ்பீர் அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சார்ஜ் அட்டாக்னு ஒன்று இருக்கான் அங்கே. அப்படியே பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் இப்படி தான் அடிக்கணும். அதான் அப்புறம் கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சாப்பிடா ஷீப்பு ப்ரோ, அடி விழுக மாட்டி. அது அடி விழுக மாட்டி. இப்போ தான் விழுந்துருக்கு. ஓகே, சாப்பிடா அவ்வளோதான் ப்ரோ, நம்ம தான் ப்ரோ. அதான் ப்ரோ இந்த வேல்டுக்கே ராஜா. இந்த அயன் ஸ்பியர் செய்வோம் பொறுமையாக. மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே வாங்க, அங்கே போவோம். பியரை வச்சு கரெக்ட் பண்ணுங்க. அங்கே போவோம். அங்கே போய் கரெக்டாக செட்டில் ஆகிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அங்கே ஏதாச்சும் ஃபார்மிங்கும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே செட்டில் ஆக வேண்டியதான். இங்கே செட்டில் ஆகுமா? எங்கிட்ட பார்த்தாலும் மலையாக இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் மலையாக இருக்குது. எங்கிட்டு போகாது? எங்கிட்ட பார்த்தாலும் தடை போடுறாங்க. அந்த கேவ் இருக்குல்ல, அங்கே போய் மைனிங்கை போட்டோன்னு வச்சுக்கோங்க, தரமாக டைமண்ட் ஆர்மரோட தான் வெளியே வரும். இப்படி இருக்குது அந்த கேவ் பெருசாக. அப்புறம் இங்கே செட்டில் ஆகிற வேண்டியதான். எல்லாத்தையும் இப்போதைக்கு போட்டாச்சு. நான் ஒரு ஹோஸ் செஞ்சு ஃபார்மிங் போட பாருங்க. சுற்றி இருக்க புல்லாம் பிடிக்கிறா. ஓகே, சரி. ஓகே, இப்போ அதுக்கு ஒரு ஹோஸ் வேணும். இந்த ஸ்டோன் இல்லையாடா, வரும்போது 11 ஸ்டோன் வந்தேன். ஓகே, அங்கே மைனிங் தான் பண்ணணும். அப்படியே கீழே போவோம். ஓகே, சார் கீழே போக வேண்டியதான். கொஞ்சம் தூரத்துக்கு அவ்வளோதான். அவ்வளோ மேலே போக வேண்டியதான். ஓகே, ஹோ ஃபார்மிங்கை போட வேண்டியதான். அக்ரிகல்ச்சர் இதை போடவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. கடைசியாக ஒன்றே இருந்துச்சு, பாவமாக ஒரு பண்ணி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தர மாட்டேங்க. ஒரு கேரட் எப்படி இப்போ எனக்கு கொடுக்கலாம்? நான் மண் இருக்கு, வந்து சாப்பிடு. ஓகே, இவங்க நம்மளுக்கு அந்த கேவை போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி தான் இருக்குன்னு. ஏன்சியன் சிட்டி இருந்தாலும் இருக்குமோ? சரியான புருசலாக இருக்கும் அந்த மலையில். எப்பா யாருங்க ப்ரோ,
நேராக போகுது. பெரிய இதுதான். அப்படி இப்படி சுத்தம். என்கிட்ட என்ன இருக்குது? ஏதோ பச்சை கலர் தெரியுது. அப்புறம் எம்பரால்ட் சம்மந்தமே இல்லாமல் இங்கே எதுக்கு எம்பரால்ட் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. வாங்க ஓடி போய் நம்ம பெட்டுக்கிட்ட போவோம். இதற்கு வீடியோ பார்த்துக்கிட்டேன்னா ஒரு ரெட்டு ஹார்ட்டை கமெண்டில் போட்டு விடுங்க. மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன தேவைன்னா ஆக்ஸ் ஷீல்டு தப்பாக சொல்லியிருக்கேன். ஆக்ஸுன்னு ஷேர் பண்ணுவோம் போடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் உட் தேவை. அப்படி இதுவும் தேவை தானே. ஷாப்பிலிங் அதான் அப்படி சொல்லிக்கிறேன். ஓகே வாங்க, அந்த ஒரு மரம் தெரியுது. எங்கிட்ட ஒரு மரம் இருக்குது. வெட்டு குத்து தான் அன்றைக்கி. நாங்கள் மெயின் பண்ணுவோம். அது ஷாப்லிங் கிடைக்குதான்னு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மண்டை வரியாச்சு இதை போட்டு வெட்டுறதுக்கு. அடுத்த மரத்துக்கு படம் எடுத்தேன். அந்த மரத்தையும் வெட்டினோடனே இப்போ எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த வேலையை பிடிக்க அதோட தண்ணியில் குச்சி வந்தேன். சடாரில் குச்சேன். தேவை ப்ளூ இருந்துச்சு. தேவை பீஸு. இப்போதைக்கு இதை மெயின் பண்ண போகிறதில்ல. சம்மந்தமே நான் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. பைத்தியம் பிடிக்கிட்டு போகிறத பார்த்தா அங்கே ஸ்பியர் செய்வோம். அங்கே என்ன போடலையா? இருக்கிற ஒன்று பாரு. மண்டையை கழட்டி வேற எங்கேயோ வச்சிட்டேன் போல. மூளையை கழட்டி எங்கேயோ வச்சிட்டேன் போல. ஓகே வாங்க ஸ்பியர் செய்வோம். பளபளக்கும் ஒரு ஸ்பியர். ஐயன் ஸ்பியர் சூப்பராக இருக்கும். ஒரு பளபளக்கு அந்த மனை பாருங்க. சோடா அவ்வளோதான் வச்சுட்டேன். அக்ரிகல்ச்சர் போட்டிருக்கோம். அயன் ஸ்பியர் எடுத்திருக்கோம். ஷீல்டு எடுத்திருக்கோம். இதுக்கு பேஸை இதை போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்வாடு செய்யலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கோர் ப்ரொடெக்ஷனுக்கு நாங்கள் செய்வோமா நம்ம செய்வோம். ப்ரோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நாட்லெஸ் எடுப்போம். நாட்லெஸ் எடுத்தே ஆகணும் ப்ரோ. நாட்லெஸ் இந்த ஸ்பீக்கரோட இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே இப்போ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ அயன் ஆரம்பிப்போம். பாய்.